தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் மோதலுக்கு பெயர் போன இடமாக மீண்டும் காட்சியளித்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்று மகிழா காங்கிரசின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் செயலாளர் ஹசீனா, மாநில மகிழா காங்கிரஸ் தலைவர் ஜான்சி ராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பிறகு நிர்வாகிகளில் சிலர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரை சந்திக்க சென்றனர். அப்போது திடீரென இரண்டு குழுவிற்கிடையில் மோதல் ஏற்பட்டது. ஹசீனா குறித்து ஜான்சி ராணியின் அணியினர் சில குற்றச்சாட்டுகளை சொன்னதை அடுத்து வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறியது. ஹசீனாவின் கணவர் எதிர்த்தரப்பினரை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வரும் கருத்து வேறுபாடே மோதலுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. சுமார் 15 நிமிடங்கள் நீடித்த இந்த மோதல் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸுக்குள்ள யாருக்கும் சண்டை கிடையாது. மகளிர் அணி கூட்டம் நடக்குது. மகளிர் அணி நிர்வாகிகள் வந்தவங்களுக்குள்ள அந்த இருக்கிற நிர்வாகிகள் சில பேருக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை. அதை கூப்பிட்டு விசாரிச்சு யார் தவறு செய்திருக்கிறார்களோ தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சத்தியமூர்த்தி பவன் அலுவலகத்தில் கருத்து மோதல் சில நேரங்களில் கோஷ்டி மோதலாக மாறி கைகலப்பில் முடியும். ஆனால் முதல் முறையாக மகிழா காங்கிரஸில் கோஷ்டி மோதல் அடிதடியில் முடிந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுவரன்.